வெல்கம் டு ஜீரோ ரிலாக்ஸர். வணக்கம் ஜோதி மேம். இன்றைக்கி என்ன கொஸ்டின்? அதாவது வணக்கம் சாந்தி மேம். ஏஜ் வைஸாக யோகா இருக்கு. ஏஜ் வைஸ் யோகான்றது அந்தந்த வயசுக்கு என்னென்ன தேவையோ அந்த யோகாவை அதிகம் செய்வாங்க. மற்றபடிக்கு யோகா வந்து சின்ன வயசில் நம்ம என்ன கற்றுக்குறோமோ அதை தான் வந்து நம்ம லைஃப் லாங் ஃபாலோ பண்ணி செஞ்சுக்கிட்டு ஆரோக்கியமாக இருக்கலாம். இப்போ உங்களுக்கு எந்த ஏஜில் உள்ள யோகா வேணும்? 20 ஏஜில் அவங்களுக்கு என்ன தேவைப்படும்? ஓகே, டாலாக இருக்கணும், பிரிஸ்காகவும் இருக்கணும், டாலாகவும் இருக்கிறதுக்கு உண்டான சிம்பிள் யோகா. அதுக்கு முதல்ல கண்களை மூடி பிரீத் இன் அண்ட் பிரீத் வாட்ச். நம்ம யோகா பயிற்சி செய்கிறதுக்கு முன்னாடி பிரீத் இன் பிரீத் வாட்ச் ஜஸ்ட் வாட்ச் பண்ணிக்கிட்டால் போதும். 3 டைம்ஸ் போதும், ஏன்னா கிளாஸில் நிறையா முடிச்சாச்சு. ஓகே மேம். இப்போ வந்து நீங்கள் என்ன பயிற்சி செய்ய போகிறீங்கன்னா இந்த சைடு வந்துடுங்க மேம். இப்போ வந்து நீங்கள் ஹைட் வேணும்னு சொன்னீங்க, பிரிஸ்காக இருக்குன்னு சொன்னதுக்கு டோ வாக் நடங்க பார்ப்போம். உங்களுக்கு ஏற்கனவே ட்ரைனிங்கில் இருக்கும், பார்த்தா தெரியும். வெரி குட், நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குதிகாலை தூக்கி விரல்களில் நல்ல ஒரு அழுத்தம் கொடுத்து நடக்கிறாங்க மேம். இதிலே நின்று காமிக்கிறீங்களா மேம்? டோலே நின்று காமிங்க. வெரி குட். இந்த அளவு ரைஸ் பண்ணி நிற்கவும் செஞ்சுக்கலாம். கால்களை நல்லா இந்த அளவு ரைஸ் பண்ணி நிற்கவும் செஞ்சுக்கலாம். இப்போ மேம் இந்த இதிலே வந்து நீங்கள் ஒரு இன்னொரு 3 ஸ்டெப்ஸ் வரலாம். 1 2 3. ஓகே, மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க, ஏன்னா டோ வாக் ஈஸி தான். ஓகே மேம். இப்போ நெக்ஸ்ட்டு என்ன ஏஜ் சொல்லுங்கள்? 40 ஏஜில் பொதுவாக என்ன வரும்? முழங்கால் வலி வரும், ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும். நிறைய பேருக்கு இப்போ அப்படி தான் இருக்குது, எல்லாரையும் சொல்ல வரல. அப்படி இருக்கிறப்ப அதுக்கு உண்டான சிம்பிள் எக்ஸசைஸ் நீங்களே செஞ்சுருக்கீங்கல்ல, அது செய்யுங்க. முதல்ல கையை ஹிப்பில் வச்சுட்டு இந்த மாதிரி இப்படியும் வச்சுக்கலாம். நீ பெயின் ஃபஸ்ட்டு இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும், அதுக்கப்புறம் இதாக இருக்கும். இதையே கைகளையும் மேலே உயர்த்திக்கலாம் ஆப்போசிட் ஹேண்டில். ஓகே ஓகே. இப்போ வந்து போதும் மேம், ரிலாக்ஸ் பண்ணிட்டு இப்போ அடுத்தது சொல்லுங்கள். அடுத்தது என்ன ஃபேட் குறையிறதுக்கு மார்பு சைடு உள்ள அந்த ஃபேட் குறையிறதுக்கு உண்டான எக்ஸசைஸ். ஓகே, அது செய்யலாம். கை அப்படி வச்சுட்டு. ஓகே மேம், இதையே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக செஞ்சுருங்க. இது வந்து நமக்கு பிரஸ்ட் ஃபேட் குறையக்கூடிய ஒரு சிம்பிள் எக்ஸசைஸ். 1 2 3 4 5. ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் மேம். இப்போ பிரீத் இன் பிரீத் வாட்ச் ஜஸ்ட் வாட்ச் பண்ணுறாங்க, ஹோல்ட் பண்ண வேண்டாம். திரும்பவும் சொல்கிறோம், இதை வந்து நம்ம வீட்டில் வந்து நம்ம நல்ல ஒரு விரிப்பில் இருந்து செய்யணும். அப்போ நல்லாயிருக்கும், இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகே மேம், மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். நம்மளும் ஆன்லைன் கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்கோம், அந்த நம்பரை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறோம். இதிலேருந்து யோகாவுக்கு வயது கிடையாது. ஓகே, தேங்க்யூ மேம்.